தட்டி விட்டுறாதீங்க, தட்டி கொடுங்க என விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த நடிகர். எந்த பிரச்சனை வந்தாலும் மோதி பார்த்துடலாம் வாங்க என ஓபன் டாக் விட்ட தனுஷ். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துறணும். உள்ளாட்சி தேர்தலில் களம் இறங்கும் தனுஷ் ரசிகர் மன்றம் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யுவர்ஸ். தனுஷ் சினிமா வட்டாரங்களையே தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை கொண்ட நிறைய நடிகர்கள் இருக்கும்போது அந்த பட்டியலில் டாப் 5ல வரவர் தான் நடிகர் தனுஷ் அவர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து சினிமாவிலிருந்து டைரக்டாக அரசியலை பேசி அப்புறம் அரசியலுக்கு உள்ளே வந்தவர் நடிகர் விஜய் அவர்கள். அவர் வரத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னப்பா எம்ஜிஆர் வந்தார், அதுக்கப்புறம் எந்த ஒரு நடிகரும் வந்து சினிமா தொழிலை சாதிச்சுட்டு அப்படி அரசுக்குள்ளே வரவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு டாக்கை விஜய் அவர்கள் உடைச்சார். இப்போ அவரை தொடர்ந்து அதே பாணி நிறைய நடிகர்கள் வந்து அரசியல் வர பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற பேச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வர 28ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து தனுஷ் அவர்களுக்கு பிறந்தநாள். இதை முன்னிட்டு நேற்று திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரனில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்திருக்கார் நடிகர் தனுஷ் அவர்கள். அவரும் சரி அகில இந்திய தனுஷ் மன்ற சங்கத்தை சேர்ந்தவங்களை வந்து இவருக்கு ஒரு பிறந்தநாளை கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாடி 2 தேசிய விருதா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் இதை வந்து ஒரு பாராட்டுற விதமாக நேற்று வந்து நடந்திருக்கு. அங்கதில் வந்து தனுஷ் அவர்கள் ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு. ஸ்பீச்சுக்கு முன்னாடி இவரை பற்றி பல கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்தா. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இவர் அரசியலுக்கு வரப்போறாருன்னும், இன்னொரு விஷயம் இவருக்கு எதுக்கு இப்போ விருது நீங்கள் கொடுக்க 2 விருதுகள், அதாவது இவர் வந்து மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் பெஸ்ட் டேரக்டரான்னு கேட்டால் அதான் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ராயன் படத்துக்கு போய் தூக்கி கொடுத்துருக்கீங்களே, அது இவர் நடித்த அந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து சிறந்த சமூக பொறுப்புணர்னு ஒரு கேட்டகரியில் 2 அவார்டை கொடுத்துருக்கீங்களே, எதுக்குங்க அப்படின்னு இப்படி பல கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தனுஷ் அவர்கள் இது ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அதில் எடுத்தோன்னே அவர் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்ல வந்து இங்கே வந்து ரசிகர்களாம் வாழ்த்துக்கள், என்னோட பிறந்தநாளை முன்னிட்டும் அதுவும் நான் கூப்பிட்டு ஒரு காரணம் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே சொல்லி நன்றி சொல்லிட்டு அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்கா. அதில் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ஒரு தமிழனா நான் 2 விருது வாங்கியிருக்கேன், இது சந்தோஷம். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, ராயன் படத்துக்கு எதுக்கு விருது கொடுத்தீங்க, கேப்டன் மில்லருக்கு எதுக்கு விருது கொடுத்தீங்கன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடித்த கர்ண படம், நான் நடித்த கர்ணனாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், புதுப்பேட்டையாக இருக்கட்டும், மயக்கம் என்ன 3 இப்படி பல படம் நான் தொடர்ந்து நடித்தேன், அதுக்கெலாம் விருதே நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு யாரா கேள்வி கேட்டிங்களா? இப்போ விருது வந்ததுக்கு மட்டும் விருது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. அப்போது நான் நடித்த படங்களுக்கு விருது கொடுக்கவே இல்லை. இந்த படம்லாம் வந்து விருது வாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் விருது யாருமே கொடுக்கவே இல்லை. அப்போது 10% பீப்புள் மட்டும்தான் இந்த கேள்வி கேட்டாங்க. அப்போலாம் விட்டுட்டு இப்போ விருது கொடுத்த பிறகு ஏன் விருது கொடுத்தீங்க கேட்குறீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்காரு. இதே தான் மக்களும் கேட்குறாங்க. என்னன்னா, அதாவது நீங்கள் நடித்த கர்ணம் படத்துக்கு விருது கொடுக்கல, வடச்சென்னைக்கு கொடுக்கல, ஏன் அந்த காலத்தில் லப்பர் பந்துக்கும் விருது கொடுக்கல, நிறைய படங்கள் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த கேப்டன் மில்லருக்கும் ராயனுக்கு மட்டும் கொடுக்குங்க, இதோ ஒரு லாபி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எதுக்கும் பயப்பட தயார், நான் வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டேன், நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு வந்து ரசிகர்கள் தான் ரொம்ப முக்கியம். அதாவது கிட்டத்தட்ட இவர் பேசுகிற எல்லா பாணியும் வந்து விஜய் அவர்கள் பேசின பாணி மாதிரியே இருக்குது. இதை பார்த்த பிறகு வந்து ரசிகனா சொல்கிறாங்கன்னா, விஜய் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி இவர் வந்து விஜய் அப்படியே ஃபாலோ பண்ணுறாருங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னொரு நாட்டு அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணியும் சில நடிகர்களை ஃபாலோ பண்ணி தான் வந்து அவரோட ஸ்பீச்சில் அப்படியே இருக்கும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி பேசுவாருங்க விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கட்காப்பிங்க அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க. ஆனால் தனுஷ் அவர்களுக்கு பேசுறதை வந்து நாங்கள் அப்படியே விஜயை பார்த்து காப்படிச்சுட்டு பேசுறாருங்க. அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், அப்புறம் மக்கள் நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு விஜயகாந்த் பேசுகிற ஸ்டைல் மாதிரி இப்படி எல்லா ஸ்டைலும் ஒரு எப்படி வந்து ஒரு மிக்சரில் வந்து முந்திரி பூந்தி இப்படி எல்லாமே இருக்குமோ அதுவே தனுஷ் அவர்கள் பேசுறாரு. இது வந்து அவர் நல்லது கிடையாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா, அரசியல் வட்டாரங்கள இன்னொரு ஸ்பீச்சும் போகுது. என்னன்னா, தனுஷ் அவர்கள் அரசியலில் குதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப கன்ஃபார்முங்க. தனுஷ் நடித்த ஒரு 4-5 படங்களில் தொடர்ந்து பல படங்கள் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் முன் வரவே இல்லை இவர் வச்சு படம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு நிறுவனம் மட்டும் வந்திருக்கு. அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, வர உள்ளாட்சி தேர்தலில் உங்களோட ஆட்களை, அது உங்கள் ரசிக மன்ற உறுப்பினர் இருக்காங்களா, அவங்க நீங்கள் இறக்கி விடணும். அப்படி இறக்கி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட பேனர்லேயே படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் சொன்னதாக அரசியல் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்க நினச்சாரு. ஆனால் இவரோட முன்னாள் மாமனார், அதாவது ரஜினிகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. கட்சி ஆரம்பித்த போது நம்ம மாப்பிள்ளை நம்ம அவரையும் இடையூறு பண்ணணும்னு சொல்லி அவர் அந்த கனவை அப்படி விட்டுட்டாரு
ஆனா இப்போ மீண்டும் வந்து நீங்க வந்து கட்சி சார்ந்த வேலையை ஆரம்பிங்க, அப்படி பண்ணீங்கன்னா நாங்க எங்களோட பேனர்ல ஒரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது எந்த நடிகர் வேணான்னு சொல்லுவாரு. அதான் தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் வர்றது கன்ஃபார்முங்க, இந்த உள்ளாட்சி தேர்தலே வந்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரிய வரல. லாஸ்டா சொல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு விருது கிடைச்சதுக்கு வந்து தட்டி கொடுங்க, தட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் விருது கொடுத்தது வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிடுச்சு பார்த்தீங்களா, அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஒண்ணு. 2வது வந்து இவர் விஜயா அவர்களோட அரசியல் பாணி பின்பற்றாரு. அப்போ கூடிய விரைவில் வந்து இவர் கட்சி ஆரம்பிது கன்ஃபார்மு. ஏன்னா நீங்க கூட அந்த ஈவெண்ட்டை பார்த்துருக்கலாம். நீங்க அந்த ஈவெண்ட் நடக்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சில பகுதி முழுக்கே வந்து அந்த மஞ்சள் வெள்ளை நல்ல ஸ்டார் கலந்த அந்த கட்சி கொடி மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கொடி முழுக்க அந்த ஊர் முழுக்க இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் அவருக்கு அரசியல் வரப்போறாரு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு வழியை வந்து சில பேர் பின்பற்றுவாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அந்த வழி மட்டும் பின்பற்றி எல்லாம் அதே மாதிரி சாதிச்சிட முடியும், அதே மாதிரி பேச வந்துட முடியும்னு முயற்சி பண்ணாமே பண்றது வந்து ஒரு தப்பான வழிகாட்டல். அதே மாதிரி தனுஷ் அவர்களும் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகராக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா எலெக்ஷன் நிற்கலாம். ஆனா அவங்க மக்களோட தலைவரா ஆகுறதும் ஆகாம இருப்பதும் மக்கள் கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.